நாளைகளெல்லாம் கூட 500 வாங்கிக்கும். இல்லை வேண்டாம், அப்படிதான் வேண்டாம். நானும் எத்தனை ரூபாயில விற்றுருவோம்? அண்ணாச்சி பஸ் வருது, இன்னும் கொண்டு போய் விற்று எத்தனை ரூபாயில பொழைச்சிருவோம்? எத்தனை ரூபாயில விற்றுருவோம்? 200 மேலே வாங்கிக்கப்போ. இல்லை இல்லை, 500 200 குறைச்சிட்டாடா, செலவு குறைச்சாடா. ஏன்னா 9 ரூபாய்க்கு விற்க 200 செலவு குறைச்சா போ விடு. போ 200 செலவு குறைச்சு தர முடியா? ஒரு ஆளை மதிச்சு வியாபாரம் பண்ணல, உள்ளூர்காரன் மதிச்சு வியாபாரம் பண்ணுறீங்களா? விடு, 200 குறைச்சு தர முடியாது எனக்கு. ஒரு மனுஷனை மதியில. ஏன்னா 100 ரூபா டிக்கெட்டு, டோக்கன், வண்டி வாடகை எல்லா செலவும் போயிடும். வெள்ளட்டு மாதிரில பரவாயில்ல, செம்மி விட கேட்டு 200 எனக்கு வாங்கிட முடியாது. சரி 100 ரூபா குறைச்சா போ விடு. போ 8,000 100 ரூபா குறைச்சு தருவோம். 100 ரூபா குறைச்சு 8,000 ஆகுது. 100 ரூபா எனக்கு குறைச்சா போ. ஏன்னா உனக்கு குறைச்சாங்க மட்டும் விடு. இதான் 100 ரூபா குறைச்சு தர முடியா? 100 ரூபாய்க்கு ஒரு ஆளை மதிக்க முடியா? ராசிடா எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்ல, வீடியோ எடுத்தாலும் நல்லா இருக்கும். பணத்தை கொடுக்குற மாதிரி நீ வாங்குற மாதிரி பூரா செல்லுல நம்ம படம் பறந்துக்கிட்டு இருக்கணும். என்னல பொம்பளை பிள்ளைல கூட வியாபாரம் வாங்கிட முடியுது, இந்த ஆம்பளை பிள்ளைட்டு வியாபாரம் ரொம்ப சங்கடமா இருக்கு. வியாபாரியம் மாதிரி வியாபாரியம் மதிங்கல. உள்ளூர்காரன் நினைச்சு பாருங்க. புரியுதா? இப்போ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போகணுமே, வீட்டு வரைக்கும் சரி. என்ன எவ்வளோக்கு முடிஞ்சு? 9,000. 9,000. உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா? உயிரிடைக்கு ஒரு 24 கிலோ போடும், 25 கிலோ போடும். பல் போட்டிருக்காதுண்ணே. காய் அடிச்சுதா? காய் அடிக்காது. காய் அடிக்காது. இந்த கிடா வேணுன்னா கொடுப்பீங்களா? ஆமாம் கொடுத்துருவோம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 91 59 51 39 86. இந்த கிடா வேணுன்னா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். அந்த கிடா எத்தனை பல்லுண்ணா? அது 6 பல்லுண்ணா. 6 பல்லு. உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா? உயிரிடைக்கு 50 கிலோ இருக்கு. சரி, அது எவ்வளோ சொல்றீங்கண்ணா? நான் 22,000 வாங்கி கேட்டிருக்கேன். ஒரு 23,000 கொடுத்துருவேன். குட்டிக்கு 1000 ரூபா தானே கணக்கு. சரி. ஆடு அப்படி தானே? ஆமா, அது ஆடு, வேலையாடு. ஆமா, சென்னை ஆடு தான். அது ஒரு 5 மாசம் சென்னை. யாராவது வளர்ப்பு கேட்பாங்க, கொடுக்க கழித்து போட்டோம். அது எவ்வளோ சொல்றீங்கண்ணா? அது 12,000 சொன்னேன். 12,000. ஆமா. அது பல்லு எத்தனை? அது பல்லு 6 பல்லு. 6 பல்லு. அந்த ஆடு வேணாலும் உங்ககிட்ட வாங்கிடலாம். கொடியாடு. இது பூராமே கறிக்கடைக்கு கிடாயி. நம்ம சாத்தா மாதிரி கறிக்கடை இருக்கு. ஆமா, கிடா தான் இருப்போம். தனி கிடா. ஆவரேஜா எவ்வளோ போச்சு? என்ன தனி? அது ஆவரேஜ் தனித்தனியாக வாங்கின மாதிரிண்ணே. நம்ம 10,000 ரூபாய்க்கும் கிடக்கு, 15,000 குட்டி கிடக்கு, 8,000 ரூபா குட்டி அதில் கிடக்கு. அது வேணாலும் வாங்கிடலாம். இதெல்லாம் நல்லா காயடிச்ச கிடாய். இது சுத்த கருப்பு கிடாய், பயிலு குடையிலுக்கும் ரகரகமாக கிடக்கும். நீங்களா? எத்தனை பல்லு கிடாண்ணா? 4 பல்லு. 4 பல்லு. ஆமா.
உயிரோட எவ்வளோ இருக்குண்ணா? உயிரோட 35 கிலோ இருக்குண்ணா. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? நான் 24 ரூபா சொல்லுவேண்ணா. எவ்வளோ கேட்குறாங்கண்ணா? இதை 18 ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணா. எவ்வளோ வந்தா குடிப்பீங்கண்ணா? ஏன்னா 20 ரூபா வந்தால் கொடுக்கணும்ண்ணா. சரி சரி. ஆமாம், பொங்கலுக்குன்னு விலை இல்லையாண்ணா? பொங்கலுக்குன்னு எல்லாம் ஒன்று வெள்ளிக்கிழமை வர்றதுனால அவ்வளோ ஒன்றும் விலை ஒன்றும் விசேஷமா இல்லை. வியாபாரம் எப்படி இருக்குண்ணா? வியாபாரம் சுமாராக இருக்கு. சுமாராக. ஆமாம், எப்போ உள்ள வியாபாரம்? எப்போது உள்ள வியாபாரமே தான் இருக்கு. அது அந்த ரேட்டு தான் இருக்கு. அந்த ரேட்டு தான் இருக்கு. சரி. நீங்க எத்தனை கொண்டு வந்தீங்கண்ணா? நான் ஒரு 15 எண்ணம் கொண்டு வந்தேன். எத்தனை போயிருக்குண்ணா? இன்னும் 13 எண்ணம் போயிருக்குன்னு 2 எண்ணம் நிற்கணும். சரி சரி. லாபம் நிற்கிதா? லாபம் கணக்கு பார்த்தா தான் தெரியும், குறையும் விற்று கணக்கு பார்த்தா தான் தெரியும். சரி சரி. ஆமாம் சரி. ஆமாம். எப்படி சம்பளம் கிடைக்கும்? சம்பளம் ஒரு 2-3000 ரூபா கிடைக்கும். ஓடிரும். உங்க சிலருக்கு ஸ்டாலின் ஐயா 3000 ரூபா தாராரு கேட்டீங்களா? இதுல ஒரு 3000 கிடைச்சினாலும் 6000 வச்சு குடிக்காம வைக்காம இருந்தாக்கி பொங்கல் செலவு சிறப்பாக ஓட்டிடலாம். ஆமா, 1 கிலோ கறி எடுத்து பிள்ளைகள் குட்டி எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம். குடிகாரங்களுக்கு ஒன்றும் மிச்சம் வராது. ஆமா ஆமா, அது வரும். வர வச்சு பொங்கல் சிறப்பு சிறப்பாக கொண்டாடிடலாம். ஆமா, சரி. கருத்து விடா வாங்கியிருக்கீங்களா? என்ன விசேஷம்ண்ணா? கோயில் எங்கண்ணா? ஏர்வாடி. ஏர்வாடி கோயில் கொடையா? என்னைக்குண்ணா? இன்னைக்கு கொடையா? சரி சரி. வெள்ளிக்கிழமை. என்ன சொல்ல மாட்டேன் கோயில் கொடையா? சரி சரி. வெட்டுறதுக்கு வாங்கினீங்களா? கோயிலுக்கு செலவு பண்ணேன். செலவு பண்ணி அண்ணன் எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணா? 10,500 10,500. உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? உயிரிட மொத்தம் ஒரு 7 கிலோ வரும். 7 கிலோ இருக்கும். பல்லு போட்டிருக்கா? பல் போடல. பல்லு போடல. ஆடு குட்டியும் வாங்கியிருக்கீங்களா? எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 17 ரூபா சொன்னாங்க. 17,000. நீங்கள் எவ்வளோ குடிச்சீங்கண்ணா? 13 ரூபாய்க்கு. 13,000. இது ஆடு எத்தனை பல்லுண்ணா? ஆடுனா ஆடு வயசான ஆடு தான். வயசு தான். வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறீங்களா? அதை முடிங்க. பத்திரம் இருக்கு. ஒரு 200 மட்டும் கொடுங்க. 200 கொடுங்க. கிடா ஒன்று வேற மாதிரி விற்க கிடா. கிடா 13 கிலோ இருக்கும். ஒரு 13 கிலோ இருக்கும். மாதிரி என்ன இருக்கு? 1000 அது அடுத்த கிடையாது இல்ல. அவ அட்டை வந்து கேட்டிருக்கு. கிடா எவ்வளோக்கு முடிஞ்சிண்ணா? இது 10,700. 10,200. உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? உயிரோட ஒரு 13 கிலோ இருக்கும். இல்ல பாதி தான். உயிரோட 26 கிலோ இருக்கும். 26 கிலோ இருக்கும். 26 கிலோ. பல்லு எத்தனைண்ணா? பல்லு போடல. வளர்ப்புக்கா? மறுபடியும் அப்படியா? எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்கண்ணா? சரி சரி. லாபமா வந்தது வாங்கினது? லாபம் கரெக்டா. சரி. 2 பேருக்கும் லாபமா? 2 பேருக்கும் லாபமா? 2 பேருக்கு லாபம் தான். சரி சரி. எங்களுக்கு தான் லாபம். அப்படியா? ஆமா, கூட ஒரு கிலோ கறி இருக்கு. சரி. வந்ததுக்கு லாபம். சரி. 10,700. சரி. 10,700 பிடிக்க முடியுமா? ஆமா, முடியாது. முடியாது. எவ்வளோ பேர் சாப்பிடுவீங்கண்ணா? 50. எத்தனை ஆளுப்பா? 50 60 பேர். சரியா வரும் அப்படி இருந்தா. சரி. தூக்கி சின்ன வயசு பாருங்க. தூக்கணும் எப்படி? வீடு போய் கொண்டாங்க. இப்படி அடிவெளி தூக்க. அடிவெளி
என்னப்பா இது ரூபாய் என்ன தரணும் என்னப்பா வியாபாரி என்ன கிடா வாங்கியிருக்கீங்களா? வித்திருக்கீங்களா? எத்தனை கிடாண்ணா? 13 கிடா. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? பணக்குடி. பரமக்குடி. பரமக்குடி வியாபாரியா? ஒன்று எவ்வளோக்கு முடிஞ்சீங்கண்ணா? 12,300. உயிரிட எவ்வளோ இருக்கும்ண்ணா? 50 கிலோ இருக்கும். 50 கிலோ. அங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்கள, லாபமா? தெரியல என்ன தள்ளிட்டு போனோம்னு போறீங்களா? சரி. முடிஞ்சீண்ணா? அது 23 ரூபாய்க்கு. 23,000. அது உயிரிட எவ்வளோ இருக்கும்ண்ணா? 25 கிலோ இருக்கும். 25 கிலோ 23,000. ஆமாம், நல்ல நாட்டுக்கிடா. அப்படி நாட்டுக்கடா. கொண்டு வந்திருக்கீங்களா? எத்தனை பல்லு கிட்டாண்ணா? பல் போட கிடாதானே அவ்வளோ. அப்படியா? வளர்ப்புக்கு ஏற்றதா? அறுப்புக்கு ஏற்றது, வளர்ப்புக்கு ஆகாது. சரி. கிடா ஒன்று கிரையா எவ்வளோண்ணா? 15,300 சொல்லிட்டு 15,750. உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? உயிரிட 27, 26, 28, 30 கிலோ வரும். எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 13,200 கேட்காங்க. நீங்கள் எவ்வளோண்ணா கொடுப்பீங்க? நான் 14,200 கொடுப்பேங்க. ஒரு ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 8248790800. இந்த மாதிரி பல்லு போடாத கிடாவன்னா வாங்கிடலாம். மொத்தமாக வாங்கிக்கலாம். 48,000 பெரிய கிடாவா வச்சிருக்கீங்கள? எத்தனை பல்லுண்ணா? 2 பல்லு. உயிரிட எவ்வளோ இருக்குங்க? எவ்வளோ சொல்றீங்கன்னா? 28 ரூபா. 28,000. நாட்டு கிடாவாண்ணா? எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? மற்ற விலைக்கு வந்து கொடுத்து விடுங்க. வேணோட வந்தால் எதுவும் கொடுத்து விடுங்க. கிடா எவ்வளோ சொல்றீங்க? கிடாய் ஒன்று 15 ரூபா தான். 15,000. எத்தனை பல்லுண்ணா? 4 பல்லு 2 பல்லு அந்த மாதிரி. சரி, எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? பரமக்குடியிலேருந்து கொண்டு வரோம். பரமக்குடியிலேருந்து. எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க? கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்னு சரியாக 300-250 கிலோமீட்டர் வரும். சரி, வண்டி வாடகை ஒரு அமௌண்ட் ஆயிருமா? ஆமாம், வண்டி அது இங்கே வந்தால் கிடைக்குமா? அது சொல்ல முடியாது. வியாபாரம் நடக்கிறது. கிடா எவ்வளோ சொல்றீங்கண்ணா ஒரு கிடா? ஒரு கிடாய் 15,000 16,000 அந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்ல இருக்கு. உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? உயிரிட வந்து நாங்கள் இடம் அவ்வளோவா போட மாட்டோம். உயிரிட போட மாட்டோம். ஒரு பார்த்தா அதோட மதிப்பீடு தெரியும். அவ்வளோ பல்லு எத்தனை? பல்லு சிலது போடாமல் இருக்கு, சிலது பல்லு போட்டிருக்கோம். வளர்ப்புக்கு பயன்படுத்திங்களா, வெட்டுக்கும் பயன்படுத்திங்களா? எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். பல்லு போடலை. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கிடாவன்னா உங்ககிட்ட வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். ஒரு ஃபோன் நம்பர் சொல்லுங்க. என் ஃபோன் நம்பர் 72 000 70 584. எத்தனை கிடா வேணாலும் வாங்கிக்கலாம். எத்தனை கிடா வேணாலும் வாங்கிக்கலாம். புத்தூர் கார்த்தாரு திமுக கவுன்சிலர்.
கைத்தை பிடிச்சிருந்தா அவர் $11 11 தம்பி அப்படி சேர்த்து ஜமுனாபுரி எவ்வளோ முடிஞ்சுண்ணா? 32 ரூபா சொன்னோம். எவ்வளோக்கு கேள்வி இருக்குண்ணா? 27 ரூபாய் கேட்குறேன். 27 கொடுக்கலையா? 30 வந்தால் கொடுப்பீங்களா? சரி சரி. அது உயிரிடா எவ்வளோ இருக்குண்ணா? 75 கிலோ. 65 70 கிலோ. அப்போ வாங்குறவங்களுக்கு லாபமா? ஆமாம். ஈரட்டு 500 ரூபாய்க்கு இது நல்ல போட்டு முகத்தை காட்டு போட்டோ எடுக்காமல முகத்தை காட்டு ₹10,000 அது கொடுக்க மாட்டியா? 2 குறாலா எவ்வளோன்னா கொடுப்பியா? அது 12,000 வந்தால் கொடுத்துருவீங்களா? எங்கேருந்து கொண்டு வந்தியா? கூடங்குளம். ஏ வியாபாரியா? ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 93 84 45 43. இந்த மாதிரி குறால் வேணா அவங்ககிட்ட வாங்கிடு. நிறைய வச்சிருக்கீங்களா? கிடக்கு என்ன? சரி. புல் பண்ணி நடக்க புல் பண்ண முடிஞ்சு காமி கிடா ஒன்று எவ்வளோக்கு முடிஞ்சிண்ணா? அப்படி இல்லை. எவ்வளோண்ணா? 2500 குட்டி 4500 எவ்வளோண்ணா? குட்டி 4500 ரூபா, ஆடு 7000. எங்கே வாங்கிட்டு போறீங்கண்ணா? எந்த ஊருக்குண்ணா? என்ன எந்த ஊருக்கு? ராதாபுரத்துக்கு. நீ நினைக்க மாதிரி ஆடு வாங்கல ஆடு பண்ணி கூட்டம் வந்துடும்
ஆடு 12 ரூபா அதெல்லாம் இல்ல ஆடு தரவாசியில தெளிவுல இருக்கு அழுக்கு பிடிச்சு விட்டு அவனுக்கு அப்படி இருக்கு. அவ்வளவு தெரிஞ்சு ஆடு நல்லா அடி நியாயமா கிளம்பணும் பிடிச்சினா பொறுத்தமா கிளம்பணும். ஆட்டு 2 ஆடு குறைஞ்சாடி ஏட்டை வாங்கி ஒரு ஆள் போக மாட்டேன் 10 ரூபா கிடைக்க மாதிரி தான் தருவேன். ஏட்டை வாங்கி அங்கே வாங்கி அங்கே கிடைக்கும்பா கிடைக்குங்க இங்க அங்க சரி போட்டு விடு மச்சான் போட்டு விடு போ 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 அதான் வந்து மாறி எந்த ஊரு இவங்க வெளியே தெரியாம வியாபாரத்தில் வந்து அசிங்கம் பண்ணக்கூடாது ஒரு வாரத்தை வேணா மாறக்கூடாது அவங்க தப்பு கட்டி 25 ரூபா நான் பேசுறீங்க போ அதுக்கப்புறம் என்ன மாதிரி நீங்க கத்திட்டியே நான் இல்ல பேசுறீங்க போ கட்டு நாலு குறாலா நானும் கிடாக்குட்டி ஐயா கிடாக்குட்டி சரி எவ்வளவு முடிஞ்சீங்கன்னா வந்து 4 25 ரூபாய் முடிச்சிருக்கோம் 25,000 ரூபா லாபம் உங்களுக்கா லாபம் நஷ்டம் சொல்ல முடியாது வழக்கே தான் கொண்டு வரேன் ஒரு வருஷம் வளர்த்தான் என்ன கடைக்க மாதிரி விற்பான் இப்போ வாங்கிற கணக்குக்கு விலை நார்மல் விலை தான் 4 25 ரூபா நார்மல் விலை தான் இனியா கொண்டு போட்டு வளர்க்கணும் ஒரு வருஷம் வளர்க்கறத பொறுத்து இருக்கு வளர்க்கறத பொறுத்த இருக்கு விற்கிறத பொறுத்த இருக்கு லாபத்தை பொறுத்த இருக்கு அன்னைக்கு சந்தை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது சண்டை எப்படின்னு சொல்ல முடியாது வருஷத்துக்கு 2 தடவை வாங்கி விற்று வளர்க்கலாம் வாங்கும்போது குதிரைகளுக்கு விடாங்க விற்கும் போது நம்மகிட்ட தவிடு இருக்காங்க அதான் வியாபாரம் சரி செல்ல வியாபாரம் எல்லாம் ஒழுங்கா போட்டாடுங்க நல்லா எடுங்க இல்ல இல்ல 1000 கணக்கு ரெண்டு ஆடு எவ்வளவுக்கு முடிஞ்சீங்கன்னா 2 ஆடா 20,000 ரூபாய் 20,000 சரி கடைக்கு போகுதா வளர்ப்புக்கு போகுதா பல்லு எத்தனை பல்லு நல்ல மலிவு விலை பல்லு எத்தனை பல்லு பல்லு 6 பல்லு 6 பல்லு 2 ஆடு 20,000 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கா ஆட்டுக்கு 8 பல்லு ஒரு ஆளுக்கு 6 பல்லு வாங்குறவங்களுக்கு லாபமா அதான் உயிரோட 20 கிலோ இருக்காது ஒண்ணு கூட விலை நார்மலாக இருக்கலாம் சரக்கு ஆடு நிறைய மெலிவு